இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வானரப்பேட்டை தமிழ்தாய் நகர் பாவாடை படையாட்சி வீதியில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உப்பளம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வானரப்பேட்டை தமிழ்தாய் நகர் பாவாடை படையாட்சி வீதியில் ரூபாய் 22,19,000 மதிப்பில் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணியை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வாய்க்காலும் சாலைகளும் சீரமைத்து வழங்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரை சேர்ந்த மீதமுள்ள வீதிகளில் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணிகள் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினரின் ஏற்பாட்டினால் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் நகராட்சி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், திமுக கிளை செயலாளர்கள் காந்தி, ராகேஷ், கேரம் சதீஷ், விசிக பிரமுகர் பத், இளைஞர் அணி கார்த்திக், மாணவர் அணி விஷ்ணு, பவித்ரன் ஆகியோர் உடன் இருந்தனர். மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகத்தில் மாணவ மாணவிகளின் படைப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலக்குளத்தில் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகின்றது. மதி ஒளி சரஸ்வதி அவர்களால் 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. மதி ஒளி சரஸ்வதி ஒரு சிறந்த சமூக சேவகர், எழுத்தாளர், 60க்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு. குழந்தைகள், மாணவ மாணவியர்கள் உட்பட சுமார் 2500 உறுப்பினர்கள் உள்ள இந்த நூலகத்தில் சுமார் 18,000 புத்தகங்கள் உள்ளன. புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள் உள்ளன. நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி, நல்ல குடிநீர், அமைதியான சுற்றுப்புற சூழல் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சுமார் 2500 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயனடைந்து வருகின்றார்கள். மூர்த்த குடிமக்களின் வசதிக்காக லிஃப்ட் வசதியும் உள்ளது. இந்த நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாணவ மாணவிகளின் படைப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியை கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளியின் முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த கண்காட்சி 12/10/2025 வரை நூலகத்தில் தொடர்ந்து வைக்கப்படும். மேலும் மதி ஒளியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் நகரின் பிரதான இடங்களில் வாரத்தில் 3 நாட்கள் செயல்பட்டு வருகின்றது. புத்தக விரும்பிகள் அங்கேயும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம். அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இயங்கி வருகின்றது. ஞாயிறு தோறும் ஓவிய பயிற்சி, தமிழ் பயிற்சி, ஆங்கிலம் பேசுதல் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. நூலகத்தின் நிறுவனர் தினத்தின் தொடர்ச்சியாக 12/10/2025 அன்று ஓவிய போட்டி மற்றும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்க இருக்கின்றார்கள். பாரதி பல்கலை பேரவை சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை பாரதி பல்கலை பேரவை பாரதி செல்வர் விருது வழங்கல், 3 நூல்கள் வெளியீடு, புதுவை பாரதி சிறந்த படைப்பாளர்களுக்கு பரிசு வழங்கல், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு, ஓவிய பயிற்சி மாணவர்களுக்கு பாராட்டு ஆகிய ஐம்பெரும் விழா அருமாத்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக ஓவிய பயிற்சி மைய மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாட, செல்வராஜ் நாதஸ்வரம், முத்து தவில், ஆரோக்கிய மனோஜ் வயலின், பிரபு தபேலா, புஷ்ப கணபதி ரிதம் பெட் ஆகியோர் பங்கேற்க நாத சங்கமம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது.
நல்லாசிரியர் ஆறுமுகம் தலைமையில் பேராசிரியர் சாயபு மரைக்காயருக்கு பாரதி செல்வர் விருது வழங்கப்பட்டது. பாரதி வாணர் சிவா எழுதிய தியாக மனம் நூலினை குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பாவின் திருமகனார் அழகப்பன் வெளியிட சிறுவர்கள் திகழோவியன் விண்ணொலி இருவரும் பெற்றுக்கொண்டனர். பாவலர் ஆறுமுகம் எழுதிய பாடலாம் வாங்க நூலினை குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பாவின் திருமகளார் தேவி நாச்சியப்பன் வெளியிட ஆசிரியை பத்மாவதி சண்முகம் பெற்றுக்கொண்டனர். ஓவியர் அருள் ஜோதியன் வரைந்த கருத்துப்பட கோவை நூலினை தமிழ் இந்து நாளிதழ் முதன்மை உதவி ஆசிரியர் கவிஞர் முருகேஷ் வெளியிட ஆசிரியை மஞ்சுளா மகள் லிக்கிதா இருவரும் பெற்றுக்கொண்டனர். 2019 ஆண்டு முதல் 2025 செப்டம்பர் வரை புதுவை பாரதி இதழில் வெளியான மிக சிறந்த சிறுகவிதை, கவிதை, கட்டுரை, இதழாய்வு, சின்னஞ்சிறுமலர், சிறந்த படைப்புகள், இளம் ஓவியர்கள் என 111 படைப்பாளர்களுக்கு பேராசிரியர் மு. சாயபு மரைக்காயர் பொன்னாடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மணவெளி அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியளவில் முதலிடம் பெற்ற மாணவி அஞ்சனா, அதே பள்ளியில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவி மங்கையர்கரசி, இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவில் முதலிடம், தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவி பூமிகா ஆகியோருக்கு ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனரும் தாளாளருமான மெய்வழி ரவிக்குமார் பொன்னாடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழை வழங்கினார். ஓவிய பயிற்சி முடித்த மழலையர், இளஞ்சிறுவர், இளநிலை, முதுநிலை பிரிவுகளில் 36 மாணவர்களுக்கு பேராசிரியர் நசீமா பானு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக ராஜேஸ்வரி வரவேற்றார். ஆசிரியை நிவேதிதா நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தார். நிறைவில் பேரவையின் நிறுவனர் பாரதி வாணர் சிவா நன்றியுரை கூறினார். ஸ்வச் ஆட்டா ஹே சேவா முயற்சியின் ஒரு பகுதியாக பாரத் பெட்ரோலியம் கோஆபரேஷன் லிமிடெட் பீச் கிளீனினஸ் டிரைவ் என்ற சிறப்பான செயல்பாட்டை புதுச்சேரியில் நடத்தியது. அரசாங்கத்தின் ஸ்வச் ஆட்டா ஹே சேவா முயற்சியின் ஒரு பகுதியாக பாரத் பெட்ரோலியம் கோஆபரேஷன் லிமிடெட் பீச் கிளீனினஸ் டிரைவ் என்ற சிறப்பான செயல்பாட்டை புதுச்சேரியில் நடத்தியது. இந்த நிறுவனம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசின் சுத்தம் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் இப்படிப்பட்ட டிரைவுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பிபிசிஎல் ஆஃபீஸர்ஸ் டீம் பாக்கியா பிரவீன்குமார், தர்மேந்திரா சிங் பார்மர் மற்றும் சந்தோஷ் மேலும் 55 தன்னார்வலர்கள் இணைந்து ஞாயிறு காலை பாண்டிச்சேரி பீச்சில் சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் பொழுது குழுவினர் 50 கிலோவிற்கும் அதிகமான பிளாஸ்டிக் வேஸ்டை சேகரித்து உரிய முறையில் அகற்றினார்கள். மேலும் 250 ஹைஜீனிக் கிட்களை அனைத்து நகராட்சி தொழிலாளர்களுக்கும் கடற்கரையில் வந்திருந்த சில பொதுமக்களுக்கும் வழங்கினார்கள். பாண்டிச்சேரி கவர்னர் அவர்கள் பிபிசிஎல் டீமின் சமூக நலனுக்கான அர்ப்பணிப்பை பாராட்டி இத்தகைய அர்த்தமுள்ள செயல்களில் தொடர்ந்து ஈடுபட வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்தகைய செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா கனவை நிறைவேற்றும் பாதையில் ஒரு முக்கிய படியாக அமைகின்றன. புதுச்சேரியில் மூடப்பட்டு கிடக்கும் ஏஎஃப்டி பஞ்சாலையை மீண்டும் இயக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்வந்துள்ள நிலையில் அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை இயக்க அரசு முன்வர வேண்டும் என ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் மூடப்பட்டு கிடக்கும் ஏஎஃப்டி பஞ்சாலையை மீண்டும் இயக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்வந்துள்ள நிலையில் அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை இயக்க அரசு முன்வர வேண்டும் என ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முத்தமிழன், புதுச்சேரியில் இயங்கி வந்த ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த 2020 ஆண்டு மூடப்பட்டது. இதனால் அதில் வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்த பஞ்சாலை மூடப்பட்டதால் இதற்காக ஊழியர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை இதுவரை வழங்கவில்லை. இதனால் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதனிடையே நிலுவைத் தொகையை வழங்க கோரியும்
பஞ்சாலையை மீண்டும் இயக்க வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஊழியர்கள் அனைவரும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அதில் பங்கேற்று எங்களுக்கு ஆதரவு அளித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் எங்களை வாழ்த்தி இந்த பஞ்சாலையை மீண்டும் திறக்க தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தார். அரசால் தான் இந்த பஞ்சாலையை நடத்த முடியவில்லை. ஒரு சமூக சேவகர் முன்வந்துள்ள நிலையில் அதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை நடத்த உதவி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். இது வேலை வாய்ப்பை உருவாக்கும் நிறுவனம். கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியும். அதன் அடிப்படையிலும் தொழிலாளர்களின் வறுமையை போக்கும் வகையிலும் இளைஞர்களின் கனவை நிறைவேற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் முயற்சிக்கு அரசாங்கம் அவரிடம் இந்த மில்லை ஒப்படைத்து மீண்டும் மில்லை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கரும்புள்ளிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனர் ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆதித்யா வர்மாவின் திருக்கரங்களால் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா அறக்கட்டளையின் சமூக பணியில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது. விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. மேலும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. ஆதித்யா வர்மாவின் திருக்கரங்களால் உதவிகள் வழங்கப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் கூறுகையில், ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழாவை நடத்துவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும். கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துவோம் என்றார். இந்த விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் பயனாளிகளுக்கு உணவு பரிமாறுவதிலும் புடவைகளை வழங்குவதிலும் உதவி செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நல பணிகளை மேற்கொண்டு வருவதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்திய இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அறக்கட்டளை சமூக நல பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வின் மூலம் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை சமூகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழும். மேலும் அறக்கட்டளையின் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள், அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விழாவிற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் அறக்கட்டளையின் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி 100 மாணவர்கள் பங்கு பெற்ற
மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற்றது. மாணவர்கள் எம்ஜிஆரின் திரு உருவ படத்திற்கு வண்ணம் தீட்டினர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது. மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர பற்றாளரான இருசப்பன், வாசுதேவன், பரமேஸ்வரி, ராமலிங்கம் ஆகியோருக்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு துணை செயலாளர் குமரவேல் வரவேற்று பேசினார். இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை மேலாண் இயக்குனர் கலிய பெருமாள் மாணவர்களுடன் கலந்துரையாடல் மூலமாக எம்ஜிஆர் நல்லொழுக்க கருத்துக்களை விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா முன்னிலை வகித்தார். கண்ணப்பன் வாழ்த்துரை வழங்கினார். இறுதியில் செயற்குழு உறுப்பினர் கோவிந்தன் நன்றி உரை கூறினார். இதில் செயற்குழு உறுப்பினர் மண்ணாங்கட்டி, ஜெயச்சந்திரன் மற்றும் ஏராளமான எம்ஜிஆர் பற்றாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாணிதாசன் அவர்களின் 60ஆம் ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு பாரதி கில்லி பாய்ஸ் விளையாட்டு குழு சார்பில் நடைபெற்ற கில்லி விளையாட்டு போட்டியை பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, கராத்தே வளவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். வாணிதாசன் அவர்களின் 60ஆம் ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு பாரதி கில்லி பாய்ஸ் விளையாட்டு குழு சார்பில் கில்லி விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு விளையாட்டு குழு தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். செயலாளர் முனியன் மற்றும் முத்தியால்பேட்டை மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் கராத்தே வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். தேங்காய்திட்டு பழைய துறைமுகத்தின் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட 5 குழுக்களில் 7 பேர் வீதம் வீரர்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் விளையாடி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 10,000, இரண்டாம் பரிசாக 5,000 ஆகியவை விழா குழுவினர்களால் வழங்கப்படுகின்றது. உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல்வாழ்வு சங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்கம் இணைந்து வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல்வாழ்வு சங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்கம் இணைந்து வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமையன்று சொசியேத்தே புரோகிரேசிஸ்ட் உயர்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற இருக்கின்றது. புதுச்சேரி முதியோர் முன்னேற்ற நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் சண்முகம், புதுச்சேரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்கத்தின் தலைவர் துளசிங்கம் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்தனர். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் ரவிக்குமார், தலைவர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கண் பரிசோதனை, காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை, சர்க்கரை அளவு சரிபார்த்தல், இரத்த அழுத்தம் சரிபார்த்தல் ஆகியவை நடைபெற்றது. பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சுதர்சன் ராமானுஜம் அனைவரையும் பரிசோதனை செய்தார். இந்நிகழ்ச்சியில் அனைத்தும் இலவசமாக பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. முதியோர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு இளங்கோவன் காவல்துறை ஓய்வு பெற்ற செயலாளர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்கள். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த
பிறந்தநாள் விழா வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு உலக காந்தி மையம் சார்பில் காந்தி வேடம் அணிந்த 156 மாணவர்களின் பாண்டி யாத்திரை நடைப்பயணம் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள் விழா வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு உலக காந்தி மையம் சார்பில் காந்தி வேடம் அணிந்த 156 மாணவர்களின் பாண்டி யாத்ரா நடைப்பயணம் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் நடைப்பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழா மேடையில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திரு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், அன்பான மாணவர்களே, இன்று நீங்கள் அனைவரும் காந்தி வேடமிட்டு நிற்பதை பார்க்கும் பொழுது என் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. காந்திஜி வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் எளிமையானது, ஆனால் அவருடைய பெருமை வலிமையானது. அன்பு மற்றும் அமைதியால் உலகத்தை வென்றவர் அவர். அவருடைய 3 முக்கியமான கொள்கைகள் உண்மை, அகிம்சை, எளிமை. நீங்கள் இன்று காந்தி வேடமிட்டு நிற்பது ஒரு அழகான நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு வாக்குறுதி. நானும் காந்தியைப் போல உண்மையுடன், அன்புடன், எளிமையுடன் வாழ்வேன் என்று உங்கள் மனதில் உறுதி கொள்ளுங்கள். கடைசியில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். குழந்தைகளே, நீங்கள்தான் நாளைய இந்தியா. நீங்கள்தான் நம் தேசத்தின் பெருமை. காந்தி பெரியவர் என்று புத்தகத்தில் படித்தால் மட்டும் போதாது. அவருடைய சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். உங்கள் உள்ளத்தில் காந்தியை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். மேலும் துணைநிலை ஆளுநர் தான் குஜராத் மாநிலத்தில் பணியாற்றிய பொழுது காந்தி சபர்மதி ஆசிரமத்தின் தலைவராக இருந்து அதன் வளர்ச்சிக்காக பணியாற்றியதை நினைவு கூர்ந்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் காந்தியடிகளின் கொள்கைகள், அவரது தேசப்பற்று, தொண்டு, வாழ்க்கை ஆகியவற்றை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் எடுத்த நடவடிக்கைகளை விவரித்தார். முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரன் அறக்கட்டளையின் சார்பாக 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நிறுவனர் ராஜச்சந்திரு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை முன்னெடுத்து V3 மாணவர் வெற்றி விழா என்ற பெயரில் நேற்று சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையேற்று நடத்தினார். கல்வி மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 300 மாணவர்கள் தங்கள் பெற்றோரின் முன்னிலையில் பரிசுகளை பெற்றனர். மாணவர்களின் உழைப்பையும் பெற்றோரின் பங்களிப்பையும் கௌரவிக்கும் விதமாக இந்த பரிசுகள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் மக்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை மக்களுக்காக 1500 குடும்பங்களுக்கு கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டது. இது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் முன்னேற்றத்தை தரும் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்த இந்த V3 மாணவர் வெற்றி விழா கல்வியையும் சமூக முன்னேற்றத்தையும் ஒருங்கிணைந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளாக முத்தியால்பேட்டையில் நினைவு கூறப்பட்டது. பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய விழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி. சபாநாயகர் செல்வம் மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆன்மீக நற்பணி மையம் சார்பில் நடைபெற்று வரும் 23ஆம் ஆண்டு கொலு பூஜை விழாவில் ஸ்ரீ பால சரஸ்வதி பரதநாட்டிய பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து
அன்னையரின் யோகப்பிரியா விஜயகுமார் ஷில்பா அறக்கட்டளையின் சார்பில் நினைவு பரிசுகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், அறக்கட்டளையின் நிறுவனர் யோகப்பிரியா விஜயகுமார், ஆன்மீக மன்ற நிர்வாகிகள் சக்தி பாலன், திரு வெங்கடம், பிரகாஷ், வெங்கடாச்சலம், ரகு, ஞானசேகர், கிருஷ்ணகுமார் மற்றும் முன்னாள் கோவில் அதிகாரி சிவஞானம், தண்டபாணி, ஐயனார், தங்க ரத்தினம், சிவராஜ், பாண்டியன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க. और प्लस है நானும் கண்டுக்க மாட்டேன் கூட. உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு ரேபிஸ் நோயை ஒழிக்கும் கருத்தரங்கம் கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி பிராணிகள் நலன் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவை இணைந்து உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு ரேபிஸ் நோயை ஒழிக்கும் கருத்தரங்கம் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஓவிய போட்டி மற்றும் பேச்சு போட்டி, போஸ்டர் போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் அண்ணா மோனிஷா அவர்கள் தலைமை தாங்கினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்து மாணவர்களுக்கான ரேபிஸ் விழிப்புணர்வு கையேட்டை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சிறப்பு விருந்தினராக கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல் கலந்து கொண்டு ரேபிஸ் நோய் எவ்வாறு வருகின்றது, அதை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து கருத்தரங்கத்தில் பேசினார். மாணவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு ஓவிய போட்டி மற்றும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டனர். அதில் பரிசுகளையும் வென்றனர். இந்த நிகழ்ச்சியினை கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் ஜீவலட்சுமி, செந்தமிழன் கோ மற்றும் ரேவதி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த கருத்தரங்கத்தில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விடுதலை வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் கொம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக நயினார் மண்டபம் தியாகி தெய்வநாதன், துணைத் தலைவராக கொம்பாக்கம் தியாகி ரங்கநாதன் கவுண்டர், செயலாளராக அரியாங்குப்பம் தியாகி ராமலிங்கம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் கீழ்க்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் அனைத்து விதமான அரசு பணிகளிலும் குரூப் சி மற்றும் பி வேலை வாய்ப்புகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் மற்றும் பேரன் பேத்திகளுக்கு இட ஒதுக்கீடு அளிக்க வேண்டும். இட ஒதுக்கீடு அளித்தது மட்டுமல்லாமல் கோவா அரசாங்கத்தில் நடைமுறையில் உள்ளது போல் மெரிட் பேஸில் வேலை வாய்ப்பு வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தியாகிகளுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய ஓய்வூதியம் தற்பொழுது உள்ள விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு இல்லை. அதனால் ஓய்வூதியத்தை வருடம் ஒரு முறை தேசிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஏற்றி கொடுப்பது போல் அதிகரித்து கொடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுகின்ற உயர்தர சிகிச்சை தனியார் மருத்துவமனைகளில் வழங்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
புதுச்சேரி அருந்ததி நகரில் உள்ள முத்தாலம்மன் திருக்கோவிலில் உண்டியல் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி அருந்ததி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் உண்டியல் சேவை இன்று துவங்கப்பட்டது. இந்த சேவையை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜேந்திரன், சாம்பசிவம், அரசவேல், தன்ராஜ், பழனி, மதி, ஆனந்த், வீரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய குருக்கள் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி தூய்மை திருவிழாவை முன்னிட்டு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை நகராட்சி சார்பில் பல்வேறு தூய்மை சேவைகள் நடைபெற்று வருகின்றது. தூய்மை திருவிழாவை முன்னிட்டு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை நகராட்சி சார்பில் பல்வேறு தூய்மை சேவைகள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நகராட்சி ஊழியர்கள், நிர்வாகிகள் இணைந்து உறுதிமொழியை எடுத்தனர். பின்னர் அங்கிருந்து கடற்கரை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டு சாலைகளில் இருந்த குப்பைகளை அகற்றி பொதுமக்களுக்கு தூய்மை விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்வில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை தாங்கி பங்கேற்று துவக்கி வைத்தார். மாணவர்கள், தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி சார்பில் வீட்டு உபயோகப் பொருட்களின் இலவச ரிப்பேர் செய்யும் முகாம் கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. மிக்சி, ஃபேன், கிரைண்டர், கடிகாரம், லைட், சைக்கிள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை பொதுமக்கள் கொண்டு வந்து இந்த முகாமில் இலவசமாக பழுது பார்த்து பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை பொறியாளர் பிரபாகரன், இளநிலை பொறியாளர் மற்றும் திமுக கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
தொகுதியில் இரு சமுதாய பிரச்சனைக்காக உருவெடுத்துள்ள கோவில் பிரச்சனையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என காலாப்பட்டு தொகுதி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. காலாப்பட்டு பகுதியில் இரு சமுதாய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள கோவில் பிரச்சனையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று காலாப்பட்டு தொகுதி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் காலாப்பட்டு தொகுதியின் பொறுப்பாளர் குமார், நிர்வாகிகள் ஆனந்தன், சேகர், வாசுதேவன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவில் பிரச்சனையை இரு சமுதாய மக்களிடையே கடந்த 2 நாட்களாக அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது. சொத்துகள் உள்ள கோவில் பெயரில் புதிய கோவில் கட்டியது மற்றும் இந்த கோவில் சொத்துகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் தீர்ப்பு விவகாரம் குறித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறி ஒரு தரப்பினர் கடந்த மாதம் 4 மணி நேரம் ECRல் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் காரணமாக இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் கும்பாபிஷேகம் மற்றும் மண்டல பூஜையை இரு தரப்பினரும் தலா 24 நாட்கள் பிரித்து நடத்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் மண்டல பூஜையை ஒரு தரப்பினர் முடித்து எதிர் தரப்பினருக்கு கொடுக்காமல் கோவிலை பூட்டியது யாருடைய கட்டளையின் பெயரில் நடைபெற்றது. இதன் காரணமாக காலாப்பட்டில் கடந்த 2 நாட்களாக இரு சமுதாய மக்களிடையே பதற்றத்தையும் ஒருவித அசாதாரண சூழ்நிலையும் உருவாக்கி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் 2 சமுதாய மக்களும் கூட்டாக மாறி மாறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். கடந்த 1 மாத காலமாக நடந்து வரும் இந்த கோவில் பிரச்சனையை தொகுதியில் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தீர்க்காதது ஏன்? இந்த விஷயத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் நிலைப்பாடு என்ன என்பதை இந்த பகுதி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். காலாப்பட்டு சாசன் கம்பெனி கழிவுநீர் குழாய் விவகாரம், தேசிய பசுமை தீப்பாயம் கடலில் உள்ள குழாய்களை 3 மாதத்தில் வெளியே எடுக்க உத்தரவிட்டும் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை. வலை பாதித்து வழக்கு தொடுத்த மீனவருக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை. வலை பாதித்த மீனவர்கள் கம்பெனி வாசலிலேயே போராட்டம் நடத்தியுள்ளனர். காலாப்பட்டு கோவில் இடம் ஆக்கிரமிப்பு அகற்றுவது மற்றும் சாசன் கம்பெனி கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை அகற்றுவது குறித்து நீதிமன்ற உத்தரவை புதுச்சேரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்துவதில்லை, மதிப்பில்லை. இந்த விஷயங்களை கையில் எடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதி மக்களுக்கு நீதி வழங்குவாரா? காலாப்பட்டு பகுதியில் இரு சமுதாய மக்கள் பிரச்சனையாக உருவெடுத்துள்ள கோவில் பிரச்சனையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும். இவரோடு எதிரணியில் 2026 தேர்தலில் போட்டியிட ஆயுத்தமாக உள்ள எதிரணி வேட்பாளருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவர்களுக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? வாக்குக்கு பணம் கொடுத்து, கேலண்டர் கொடுத்து, சேலை சர்க்கரை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று எண்ணுகிறார்களா? இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் கரூர் கூட்ட நெரிசலில் பலியான அப்பாவி மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் பலியான அப்பாவி மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா மாநில பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமித்து மாநில தலைவர் சான்று வழங்கினார். வருகின்ற 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அகில பாரத இந்து மகாசபாவின் சார்பில் போட்டியிட விரும்பும் தகுதியான வேட்பாளர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. கிரைஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்புகளுக்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுவை மூலக்குளம் பிச்சை வீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழாவானது வியாழக்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் SR சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் விழாவினை துவக்கி வைத்தனர். கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். அப்பொழுது தனது உரையில் சிறப்பம்சமாக நாட்டின் வளர்ச்சிக்கு
பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்களின் பங்களிப்பு குறித்து விளக்கி பேசினார். இவ்விழாவின் தலைமை விருந்தினராக பேராசிரியர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் UGC MMTTCயின் இயக்குனருமாகிய முனைவர் அருள் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், அறிவியல் பாடத்தை நம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி படிப்பதன் மூலம் எளிமையான புரிதலை பெற முடியும் என்று வலியுறுத்தினார். மேலும் விழாவின் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாகிய போஷ் மற்றும் சீமென்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை நிறுவனத்தின் மேலாளர் செந்தமிழ் செல்வம் மற்றும் TCS சென்னை நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு பொறியியல் துறையில் மாணவர்களின் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான வழிமுறைகளை தங்களது அனுபவங்களின் வாயிலாக எடுத்துரைத்தனர். விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்த கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கல்லூரியில் தொடர்ந்து இயங்கி வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவிக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன. மேலும் பொறியியல் படிப்பு மட்டுமல்லாது கலாச்சார மேம்பாட்டு தொடர்பாகவும் கணிதம், மொழி மற்றும் குறியீட்டு முறை தொடர்பான துறைகளில் மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இன்குபேஷன் கிளப், ஈவோரா, CMC, CLIC, CCC ஆகிய பெயர்களில் புதிய சங்கங்களும் துவங்கப்பட்டன. மேலும் விழாவின் இறுதியாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. முதலாம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சந்துரு தேவ கண்ணன் அவர்கள் நன்றி உரை கூறினார். மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து துறை தலைவர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டுப்பண் முழங்க விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.